மலேசியாவில் நடக்க போற அந்த ஆடியோ லஞ்சில் விஜய் கலந்துக்கிறார். விஜய் நேரடியாக போறாரு, மலேசியா ரசிகர்களை சந்திக்கிறார், மலேசிய மக்களை பார்க்குறாரு, சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசுறாரு. அதோட ரொம்ப 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 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குட்டி கதைகள் நிறைய பேசுறாரு. விஜய் ஒரு மாஸ். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கார், ஒரு கில்லி, ஒரு போக்கிரி, ஒரு அழகிய தமிழ் மகன், ஒரு துப்பாக்கி, இதெல்லாம் நீங்க என்ன மாதிரி படத்துல பாத்தீங்களோ அந்த விஜயை நீங்க ஜனநாயகத்துல பார்க்கலாம். இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டாரு நீங்க பாத்தீங்க, அவருடைய மனசு எந்த மாதிரி குழந்தைத்தனமா இருக்குன்னு நீங்க பாருங்க. அங்கேதான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவர் டோட்டலாவே அவாய்ட் பண்ணாரு, வேண்டாம். ஸோ இந்த ஜனநாயக படத்தினுடைய ப்ரமோஷனும் ரொம்ப கிராண்டரா நிறைய விஷயம் இப்போதைக்கு பேச வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சார். ஜனநாயக படம் விஜயை வேற லெவல்ல நீங்க பார்க்கலாம். பிரமாதமான ரோல், 2 கெட்டப்ல மனுஷன் தீயா பண்ணிருக்காரு. ஒரு யங் கெட்டப் ஒன்று இருக்கு, அதுல இன்ஸ்பெக்டர் ரோல்ல தெரிப்பா இருப்பாருங்க. நீங்க பழைய விஜயை பார்க்கலாம். அது வேற இது வேற, 2 மிக்ஸ் பண்ணல. எந்த நடிகையிலுமே விஜய் கூட அரசியலுக்குள்ள வரல. படம் வேற, அரசியல் பிரிச்சுட்டார். அரசியல் களத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார் அவர். இதற்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன். வெங்கடேஷ்னா வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ. சமீபத்தில் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்குது, எப்போ அது நடக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் இதுதான் கடைசி முறையா அப்படின்ற ஒரு வருத்தம். என்ன சொல்ல போறன்றது நீங்க கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச், அதுல நிறைய விஷயங்கள் பேசுறாங்கண்ணா. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எங்கெங்க நடக்க போகுதுன்னு சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ. பட் கம்மிங் டிசம்பர் 20th அன்னைக்கு மலேசியாவில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. சூப்பர். அதை நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சென்னையில் வைக்கல? தமிழ் படம், தமிழ்நாட்டு ரசிகர் இல்லாமல் எப்படி தளபதி அங்கே போயிட்டான்னு நான் நேரடியாக பார்க்க முடியாது. நிறைய ரசிகர் மன்றத்திலிருந்தும் நிறைய ஆளுங்க கடிதங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கான். பனையூரில் பார்த்தோம்னா நிறைய மெசேஜ் மேலே மெசேஜ். ஸோ மெசேஜ் அனுப்பாலும் லெட்டர் மூலமாகவும் நிறைய தகவல் சொல்கிறா ஒரு தகவல் வருது. கடைசி ஆடியோ லான்ச் அது கொஞ்சம் ஆளாடு மாதிரி பெருசா, அது கொஞ்சம் ஆளுங்க இருக்குதானே? கண்டிப்பாண்ணா. ஏன்னா இப்போ அதே நேரு அவுட்டோர் ஸ்டேடியத்துல கூட ஒரு பிளான் பண்ணதான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஓஹோ, ஓப்பன் வச்சு ரொம்ப கிராண்டா பண்ணலாம், இண்டோர் தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்தது. பட் சூழ்நிலைகள் ஆக்சுவலா இது பண்றது யாருன்னா மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்றாங்க. ஓகே, அவங்க ரொம்ப லைக் பண்றாங்க. ஏற்கனவே 2-3 தடவை ப்ரோக்ராம் போட்டு விஜய் சார்ட்ட கேட்டுட்டு அவர் சரியா வேண்டாம், நம்ம தமிழ் படம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த படம் முன்னாடியே பிளான் பண்ணுது. இந்த அரசியலுக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே மலேசியால பண்ற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒரு ஓகே சொன்ன விஷயம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தினாலதான் அவரு மொத்தமா தமிழ்நாடே வேணான்னு மற்ற நாடுக்கு போயிட்டாரு, மலேசியாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. கரெக்டா நீங்க அதை புடிச்சிட்டீங்க. எஸ், ஏன்னா கூட்டம் ரொம்ப நேரு இண்டோர் ஸ்டேடியமோ, நேரு அவுட்டோர் ஸ்டேடியமோ உள்ள கூட அது கரெக்டா அவ்வளவு க்ரௌடு வராது. கண்டிப்பாங்கண்ணா. நீங்க அதுக்குள்ள இன்விடேஷன் கொடுத்துதான், நீங்க இன்விடேஷன் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கூட்டம் மீண்டும் அதிகமாக வரும். ரொம்ப அவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு டோட்டலா ஆஃப் ஆயிட்டார். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட் உள்ளவருங்க அவரு. நீங்க அவர் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணும் போதெல்லாம் ஷாஜகான், ஆதி, சிவகாசி அண்டு போக்கிரி, கில்லிலலாம் நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் காண்டர். அது ரொம்ப பேச மாட்டார். அதாவது ரொம்ப பிடித்தவர்கிட்ட நிறைய பேசுவார், பிடிக்காதவர்கள் அவர் யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிடுறேன் நான். அவர் வந்தாலும் பேசுவார். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இந்த கரூர் சம்பவம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாச்சு. இருந்த ஒரே தங்கச்சியும் வேற இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தனிமரமாக ஒரு ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணுவார். அந்த சென்டிமெண்ட், அந்த ஃபீலிங்லாம் அவருக்கு ரொம்ப அட்டாக் பண்ணும். இந்த கரூர் சம்பவமே 41 பேர் போது அது உடனே மீண்டே வர முடியல அவரால். அதனால அறிக்கையை அவரால் என்ன கொடுக்கறதே தெரியலேன்ட்டார். ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி தலைவர், சினிமாவில் அவ்வளோ பஞ்சு டைலாக் பேசுறவரு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டாரு. நீங்க பார்த்தீங்க, அவருடைய மனசு எந்த மாதிரி குழந்தைத்தனமா இருக்குன்னு நீங்க பாருங்க. அங்கேதான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவர் டோட்டலாவே அவாய்ட் பண்ணாரு, வேண்டாம். ஸோ இந்த ஜனநாயக படத்தினுடைய ப்ரமோஷனும் ரொம்ப கிராண்டரா நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு பேச வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சார். ஜனவரி 9ஆம் தேதியே படத்தை தள்ளி வச்சாங்க முதல்ல. ஓ அப்படியாண்ணா? டேட்டே மாத்திரதா இருந்தது. டேட்டே மாத்திர மாதிரி இருந்தாங்க. ஏன்னா உடனே பண்ண வேண்டாம், ஏன்னா அதுக்கு வேண்டிய ப்ரமோஷன் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பா. விஜயை நம்பி பல கோடிகள் இறக்கிட்டாங்க. அப்போ எந்த பாதிப்பும் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் அவர். அப்போ அதன் விளைவாக தான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டார். H. வினோத் ரெடியா இருக்கு. விஜய் சார் ஓ அப்படின்னாருன்னா டக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் தளபதி கச்சேரி மட்டும் ஃபர்ஸ்ட் விடுவோன்னு சொல்லும் போது அந்த கரூர் மக்களை சந்திச்ச பிறகுதான் அவர் கொஞ்சம்
கொஞ்சம் நார்மலைஸ் ஆனாரு. அதான் இன்னும் வந்து ஃபுல் பழைய விஜய் இன்னும் வரல, அதெல்லாம் மீண்டும் வரல. ஏன்னா இவ்வளோ பாதிப்புக்கும் போது தன்னால ஏற்பட்டதாச்சு இந்த கூட்ட நெரிசலும் போது அந்த ஃபீலிங் அவர் இருந்துகிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் பண்ணாரு. தளபதி கச்சேரி பாட்டு வந்துச்சு, அது தெரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு. எஸ், இப்போ ட்ரெய்லர் டீசர் எனி டைம் வரலாம், அது வேண்டி ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே. மலேசியாவில் நடக்க போகிற அந்த ஆடியோ லஞ்சில் விஜய் கலந்துக்கிறார். சூப்பர். விஜய் நேரடியாக போகிறாரு, மலேசியா ரசிகர்களை சந்திக்கிறாரு, மலேசியா மக்களை பார்க்குறாரு, சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசுகிறாரு. அதோட ரொம்ப 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 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குட்டி கதைகள் நிறைய பேசுகிறாரு. அதுக்கு வேண்டிய விஷயங்கள் ரெடி பண்ணியிருக்கிறதான்னு ஒரு தகவல் வந்தது. அரசியல் அங்கே முழுமையாக இருக்காது, லேசா இந்த பன்னீர் துளிகள் மாதிரி லேசா அப்படி தூவி விடுவார். அதுதான் இப்போதைக்கு நடக்கும். பட் என்ன அவருக்கு ஒரு குறைன்னா இங்கே வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குறை அவருக்கு இருக்கிறதா சொல்கிறார். பட் டைம் வேற இல்லை. இப்போ ஜனவரி 9 போது இப்போ நவம்பர் 2 போகுது, டிசம்பர் 1 மாதம் தான். அதுக்குள்ளே இந்த படத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லணும் ஆடியன்ஸுக்கு. எஸ், அதை வேற ரீச் பண்ணணும். ஆனால் ஒன்றுங்க, ஜனநாயகன் படம் விஜயை வேற லெவலில் நீங்கள் பார்க்கலாம். பிரமாதமான ரோல், 2 கெட்டப்ல மனுஷன் தீயா பண்ணியிருக்காரு. ஒரு யங் கெட்டப் ஒன்று இருக்கு, அதுல இன்ஸ்பெக்டர் ரோல்லாம் தெரிப்பா இருப்பாருங்க. நீங்க பழைய விஜயை பார்க்கலாம், நீங்க என்ன தெரிய விஜய் எல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் போக்குறீங்களா, இதை பாருங்க நீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கெட்டப்ல கலக்குவார். அப்படியே சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த ஓல்டு கெட்டப் பண்ணுவார். ஸோ அபவ் 50 years இந்த மெச்சூரிட்டி, அதில் தாங்க அரசியல் பேசுறது, பஞ்சு வசனம் பேசுறது, ஆக்ஷன் ஃபுல்லாக அந்த கெட்டப்பில். ஸோ அவருடைய 2 கெட்டப்பில் வந்து தெறிக்க விட போகிறாரு. நல்ல மெசேஜ் கண்டென்ட்டு. விஜய் ஒரு மாஸ். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கார், ஒரு கில்லி, ஒரு போக்கிரி, ஒரு அழகிய தமிழ் மகன், ஒரு துப்பாக்கி, இதெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி படத்தில் பார்த்தீங்களோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஜய் நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த விஜயை நீங்கள் ஜனநாயகத்தில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பார்த்தா தலைவர் அரசியல் கூட வேணா, நீ சினிமாவே போதும் மக்கள் ரசிகர் சொல்றது மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அதான் எதிர்பார்த்துட்டா இருக்காங்க, மறுபடியும் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி திரிக்கிற அளவுக்கு ஒரு படம் அது. அதனால டைம் இல்லாதனால இங்கே ஆடியோ லஞ்சோ மற்ற விஷயங்களோ பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரசிகர்கள் இதை வந்து அவருடைய சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை அதில் மலேசியாவில் நடக்கக்கூடிய அந்த 28ஆம் தேதி கச்சேரி மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆடியோ லஞ்ச். ஆனால் இப்போ இந்த ஆடியோ லான்ச்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த குட்டி ஸ்டோரி, தளபதி என்ன பேச போற எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தளபதி கச்சேரியில கூட ஒரு வார்த்தை வருது, இதான் கடைசியா ஒரு நிமிஷம் ஃபுல் லென்த் டான்ஸ் ஆட போறாருன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படி இதுதான் கடைசி ஆடியோ லான்ச்சா இருக்கும்ன்ற பட்சத்துல இங்க யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்டா வருவாங்க, யார் யாரெல்லாம் அங்க தளபதிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம், அது ஒரு பெரிய பிளானா இருக்கும்னா அதை பத்தி ஏதாவது தெரியுங்களா? இல்ல, அது இது வரைக்குமே ஒன்றும் தகவல் வரல. யாரும் அங்கே போய், ஏன்னா எல்லாமே ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கும்போது இப்போ இங்கேயே மேக்சிமம் யாரும் இன்னொரு கோட்டேஸ்ட் ஒரு ஹீரோ வந்து வரதுன வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்க அங்கே போனீங்கன்னா விஜய் பத்தி நீங்க ப்ரைஸ் பண்ணி பேச வேண்டியது இருக்கும். இப்போ என்ன பேச முடியும் நமக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் இருக்கு. ஸோ அதனால வந்து மலேசியாவை போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இவர்களுக்கு வந்து அந்த வாழ்த்து செய்திகளை சொல்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வருது. விஜய்க்கு ஒரு ப்ரைஸ் பண்ணி அப்படி விஷ் பண்ணுறதுக்கான கங்கராஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறதா ஒரு மெசேஜ் இருக்கு. அவர் சர்ப்ரைஸாக நீங்கள் மலேசியாவில் நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். சூப்பர். இப்போ அட்லி, லோகேஷ் அண்ட் நெல்சன் இவங்க 3 பேருமே வந்து இந்த தளபதி கச்சேரி பாட்டில் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல அது எந்த அளவுக்கு உண்மையிலே. சப்போஸ் அவங்க 3 பேர் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்களா, அந்த ஒரு கேள்வி இருக்கலாம். இல்லை, ஏன்னா நெல்சன் இப்போ வந்து ஜெயிலர் 2ல ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கார். ஓகே, அவருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்மையிலே கம்மி தான். நான் சொல்ல வாழ்த்துக்கள் மலையை வந்து அப்படி பொழிஞ்சு விடுவான்னு இல்லை, அப்படி நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. வீடியோவா தான் இல்லை. எஸ், ஆனால் அங்கே போகிறதான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை. மேபி ஒருவேளை நெக்ஸ்ட் மந்த் தான் நடக்குது, அதுக்குள்ள ஷெட்யூலை மாற்றி விட்டு நம்ம போகலான்னு கூட ஐடியா பண்ணலாம். தன்னுடைய நண்பருக்காக போகலாம். அதாவது விஜய் ஹீரோ மாசுங்கிறத விட்டுட்டு நண்பர்களாக பழகக்கூடிய ஒரு விஜய், எல்லாத்தையுமே ஜாலியாக தோளில் கை போட்டு அடித்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஷூட்டிங்கில் விஜயை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் விஜய் யாருன்றது. நான் கூட இருந்து பார்த்தேன், ஒரு 7-8 படங்கள் பார்த்தேன். அதனால் ரொம்ப நைஸ் பேஸ்டர். ஸோ லோகேஷ் போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அவரு ஒரு படம் ஹீரோவா அடிச்சு டிசி பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஓகே. அட்லி இங்கே தெலுங்குல அல்லு அர்ஜுனை வச்சுக்கிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல, அது என்ன ஹாலிவுட்டே வேக்கிற அளவுக்கான ஒரு 4 ஹாலிவுட் ஆக்டர்லாம் இருக்காங்க வேற. ஸோ அதனால 4 ஹீரோயின்ஸ் வேற, மேஜர் ஹீரோயின்ஸு, அதுலேயும் ஒரு ட்ரிபிள் கெட்டப் வேற அர்ஜுனு, அல்லு அர்ஜுனு. அதனால இப்படி நிறைய விஷயங்கள் அவரு போறதுக்கு கொஞ்சம் அதுவும் வாய்ப்பு கம்மி. இதெல்லாம் மீறி ஓகே, நண்பருடைய கடைசி படமா இது,
தெரியாதே நம்ம போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மூடு மாதிரி டக்குன்னு பிறப்பிட்டாலும் பிறப்பலாம். ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஃப்ளைட் ஏறினா ஒரு 3 மணி நேரம் தான் போய் இறங்கிடலாம் மலேசியாவில். முடிச்சு நைட் ஃப்ளைட்டை பிடிச்சி காலைல வந்துடலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணால் போதும். என்ன பிஸி ஷெட்யூலாக இருந்தால் நண்பருக்காக ஒரு ஷெட்யூல் அது 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒருவேளை அவங்க போகிறதுக்கு இப்போ முன்னாடியே சொன்னாங்கன்னா வேறு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேச வேண்டிய சூழ்நிலை வரும்ட்டு தான் சைலண்டாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. கண்டிப்பா. நான் அடுத்து இந்த ஜனநாயகன் படத்துக்காக தளபதி வாங்கியிருக்க சம்பளம் அப்படின்றது ஒருத்தர் ஒன்று சொல்லலாம். ஒருத்தர் 300 கோடின்றாங்க, அப்படியே போயிட்டே இருக்கு. உண்மையாவே தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துக்காக எத்தனை கோடி சம்பளம் வாங்கியிருக்காருன்னா? எனக்கு வந்து தகவல்னா 225 கோடி வாங்கினது எனக்கு ஒரு தகவல் வந்து ஹையஸ்ட் ரெமுனேஷன் இது. ஓகேண்ணா. பட் அதுதான் அவர் சொன்னார், உச்சத்தில் இருக்கேன், மிகப்பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னு சொன்னது இதுதான் காரணம். அரசியலில் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும், மக்களுக்காக எதுவும் செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் உள்ளே இறங்கியிருக்காரு. மார்க்கெட் இழந்து போய் அவர் வரல, வயசாகி போய் வரல, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு. போட்டால் பிஸ்னஸ் இன்னைக்கு இருக்குது விஜய்க்கு. தயாரிப்பாளர்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க, டைரக்டர் பல ஸ்கிரிப்டில் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 225 கோடியை விட்டுட்டு வர்றாருங்கும் போது அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கும். பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் பண்ண போகும்ல, 400 கோடி ஜாலியாக வச்சுட்டு ஃபாரினை சுற்றிட்டு 2 மாதம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் லைஃப்பை. அன்னி மாதிரி செலவு பண்ணால் கூட செலவு ஆகாதேண்ணா. அது என்ன எடுத்தாலும் உருவிக்கிட்டே இருந்தாலும் அது வந்து கரையாது, அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத விட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு வரானா உண்மையிலேயே அந்த மனப்பான்மையை வந்து ரொம்ப பாராட்டியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை மக்களுக்காக ஏதோ செய்யணும், ஏதோ நம்ம பிறந்த நாட்டுக்காக பண்ணணும். மக்கள் கொடுத்த பணம் அது என்ன இந்த அளவு உயர்த்தி வச்சது மக்கள் ரசிகர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி தான் இப்போ உள்ளே வந்திருக்காரு. பட் அவருடைய இலக்கு வந்து நல்ல நல்ல இலக்கை நோக்கி போகிறாரு. பார்க்கலாம், மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு, அந்த மக்கள் தீர்ப்பு யாருக்கு வரும்னு தெரியாது, நெருக்கடியில் தான் தெரியும். யாருக்கு வந்தாலுமே ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக வாழணுங்கிறதா என்னுடைய கருத்து. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் விஜய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா என்னங்கிறது மக்களுடைய சூழ்நிலை மனசை பொறுத்து தான் இருக்கு. 2K கிட்ஸை தவிர ஜென்சி கிட்ட இப்போ ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு விஜய். அந்த லவ்வபிள் பர்சன்ஸ் எல்லாமே வந்து டப்புன்னு மைண்ட் குத்திட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுல ஓட்ட மேபி பார்க்கலாம் எப்படி நடக்குதுங்கிறத. வெற்றிகள் பெறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். டெஃபினட்டா. அண்ட் கூடுதலானா இப்போ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சு, இப்போ ஆடியோ லான்ச்சோடைய பேச்சு வருது. அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, அடுத்தடுத்த சிங்கிள்லாம் இல்லை, இப்போ செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், இதுல மறுபடியும் ஏதாவது விஜய் பாடல் பாடி இருக்காரா, இல்ல அடுத்த சிங்கிளா என்ன வரப்போகுது? இல்ல விஜய் ஒரு சோலோ சாங் வேற இப்ப இதோட மிக்சிங்ல ஒண்ணு இருக்கு. ஆமாண்ணா. வேற நம்ம எம்ஜிஆர் ஃபார்முலால ஒரு சாங் ஒண்ணு இருக்கதா எனக்கு ஒரு தகவல் வருது. மேபி அதை சேர்க்கிறதா வேண்டாமா இப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. இதே கடையில ஒரு சாங் வரும், நீங்க நல்லா இருக்கணும் நாடு ஒரு சாங் வரும். அந்த ஒரு பேட்டர்ன்ல ஒண்ணு வந்து இருக்கு. பட் அது எப்படி என்னுடைய அந்த சூழ்நிலையில பொறுத்து வைக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கட்சி மாநாட்டில் போன சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் படத்துல கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கிடையாது. அது வேற இது வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணல. எந்த நடிகையிலுமே விஜய் கூட அரசியலுக்குள்ள வரல இது வரைக்கும். நம்ம வந்த தகவல் அவ்வளவுதான். படம் வேற அரசியல் பிரிச்சுட்டார். நீங்க அரசியல் களத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார் அவர். கரெக்ட். இதற்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன், ஐ மீன் அதாவது இது வந்து கடைசி படம்னு அவர் சொல்ல கிடையாது. நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. அதையும் அவர் எதுவும் மென்ஷன் பண்ணல சொல்ல கிடையாது. அமிதாப் பைஜு கோ ஆர்டிஸ்டா நடிக்கும் போது கூட அவங்க கேட்டது கூட நான் சொல்லல அப்படின்னு சொன்னாருன்னு அமிதா இங்க கேரளால போய் சொன்னாங்க. அது ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் நம்ம. அதனால இந்த படம் அவருக்கு கடைசி படமா அப்படிங்கிறது என்ன பொறுத்த மட்டும் இல்லை. இப்போதைக்கு அரசியல் வாழ்க்கை எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சினால் கண்டிப்பா கடைசி படமாக இருக்கும். நான் அப்படிதான் பார்க்கிறேன். அதனால இந்த சாங்கு போக்குவரத்து எல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கு. படம் பார்த்ததுக்கு பிறகுதான் தெரிய வரும் சேர்க்கிறான் இல்லையான்னு. அதனால அரசியல் கட்சியில் நடந்த விஷயங்கள் படத்துல சேர்த்திருக்கா நிறைய பேர் சொல்றது கிடையாது. அது தெளிவுபடுத்த விரும்புறேன். போறதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இனிமேல் என்ன இதை தேவையான்னு கேட்டார் வினோத் கிட்ட. ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்கணுமா, பேட்ச் ஒர்க்னு ஒன்று இருக்கு, க்ளோஸ்அப் எடுப்பாங்க, இது கொஞ்சம் நடப்பாங்க வைக்கிறது, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது வினோத் எல்லாம் பார்த்துட்டு இல்லை சார் உங்களை எல்லாம் நான் ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. சொல்லி முடிக்கவும் தான் அவர் படத்தை முடிச்சு கொடுத்து வெளில வந்தார். வந்து அரசியலுக்கு இதுல அந்த மாநாட்டுக்கெல்லாம் போனார். அப்பதான் வினோத் கூட வார்த்தை கேட்டார், சார் ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று வச்சிருமா சார் உங்களுக்கு. ஐயோ இன்னையே நினைச்சிட்டேன் மனசுல, நீங்க முதல் இடத்த கேள்வி பண்ணேன், ஃபேர்வெல் பார்ட்டி ஒரே அனுப்பலான்னு பாக்குறியா அப்படின்லாம் தமாசா பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அதனால அப்பதான் இதுல இருந்து என்ன தெரியல, இது கடைசி படமா விஜய் இருக்காதுங்கிற ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு விஷயம் ஆரம்பிச்ச உடனே ஒரு பொருள் கை கிடைக்காது. அதற்காக போராடி ஆகணும், கிட்டங்க நெருங்கணும்,
எடுக்கும்போது ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த வெற்றிகள் அங்கிட்டு போகும். அது போறாரு. ஸோ இந்த இலக்கை 2026 வெற்றி அடைஞ்சால் அவர் இறுதி படமாக இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 72ல கட்சி ஆரம்பிச்சாங்க. டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்து 1972 ஆரம்பிச்சாங்க. 77 தான் சிஎம் ஆனார். அந்த இடையில இந்த 5 வருடம் இருந்தது இல்லையா, அது அரசியல் பிரவேசம் பண்ணாரு, மக்களை சந்திச்சாரு, அதோட படங்கள் நிறைய பண்ணார். ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. 77 சிஎம் ஆனதுக்கு பிறகுதான் 87 வரைக்கும் வந்து அவர் படத்தில் நடிக்கல. 87க்கு பிறகு அவர் மறைந்தாலும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு மக்கள் மனசுல. இப்போ அவரும் விஜய் அவர்களும் போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சாரு. 2027 நோக்கி போறாரு. ஜெயித்தால் சினிமா கிடையாது. ஒருவேளை 2031 தான் நம்ம கனவு நிறைவேறும்னா இந்த 5 வருடத்தில் அரசியல் மக்களை சந்திப்பாரு, போவாரு, படங்கள் தொடர்ந்து பண்ணுவார்.